100% வாஸ்து ஹவுஸ். நம்ம ராணிப்பேட் வீட்டை சுற்றி பார்க்கலாமா? வாங்க. ஸோ இப்படி இது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல்லேருந்து அப்படியே வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அக்னி மூலை, அங்கே தான் கிச்சனு. இதான் அது. ஸோ இங்கே வந்து ரெண்டு பக்கமும் லைட்டு, இங்கே ஒரு லைட்டு அங்கே ஒரு லைட்டு போட்டிருக்கனால தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிபீஸ்லாம் இங்கே வந்து ஷூட் பண்ணும்போது நல்லா ப்ரைட்னஸாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா குட்டி கிச்சனாக இருந்தாலும் குட்டியில் ஓரளவுக்கு பெருசு தான், ஆனால் நல்லா ஆக்சசபிளாக இருக்குது. ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். கிச்சன் டூரு எப்படி இருக்குது கிச்சன்னு சொல்லுங்கள். அந்த என்ன ஒரே ஒரு குறைன்னு நான் சொன்னேன்னா, சாமி ஷெல்ஃபு வந்து அவங்க சாமிக்குன்னு வைக்கல, ஒரு ஷெல்ஃப் வச்சுட்டு இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இவ்வளோ ஹைட்டில் விட்டுருக்காங்க. மற்றபடி அந்த ஷெல்ஃபு கீழே இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இங்கே ஒரு ஷெல்ஃப் அடிக்கலான்னு தான் பார்த்தோம். அப்புறம் ஆணி அடித்தா நான் ஹவுஸ் ஓனர் திட்ட போகிறாரு அப்படின்றதுக்காக சரி விட்டுடலாம். நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறோம், அப்புறம் அதுக்கு ஒரு சார்ஜஸ் போட்டு நம்மக்கிட்ட 5000 10,000 வந்து மைனஸ் பண்ணுவாங்க. வேண்டாம், இருக்கிறத வச்சே நம்ம இது பண்ணுவோம். கீழே வச்சு விளக்கேற்றிப்போம், மேலே சாய்கிட்ட கொடுத்து பூ வைக்க சொல்லுவேன். எனக்கு எட்டு இங்கேருந்து எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபில் வந்து பாபாஜி, பாபா பாதம், பாபா, அப்புறம் எங்கள் தாத்தா ஐயா ஃபோட்டோ, எங்கள் அப்பா ஃபோட்டோ, அப்புறம் ராமானுஜர் ஃபோட்டோ, இங்கே ஒரு முருகர். ஸோ இதுதான் அது. ஸோ இதுக்கு பின்னாடி இங்கேயே வச்சுக்கலாம். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும், பேக் சைடில் வந்து டாய்லெட் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நடுவீடு வைக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த இடத்துல வெறும் பாபா மட்டும் வச்சுட்டு இது பண்ணிக்கிற மாதிரி. என்னோட என்ட்ரன்ஸு ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிச்சனு. இந்த வீடும் ரொம்ப பிடிச்சிருக்கு. காம்பேக்டாக குட்டியாக அழகாக இருக்குது. அங்கேருந்து அப்படி போனால் அது ரூமு. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் வாஷ் பேஷன் இருக்குது. அப்புறம் வந்து பாத்ரூம் இருக்குது. நான் வந்து குப்பை டப்பாவை வந்து இங்கே வச்சுடுவேன், அங்கே கிச்சனில் வைக்க மாட்டேன். கிச்சனில் வர குப்பையை வந்து ஒரு சின்ன கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்பப்போ இங்கே வச்சுருவேன். அங்கே வச்சு நான் என்ன சாமி எதிர்க்கே குப்பை இருக்க மாதிரி இருக்குன்ட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பக்கெட் இருக்குது, உள்ளே ஒரு பக்கெட் இருக்குது. டாய்லெட் பாத்ரூமு வெஸ்டர்ன் டாய்லெட் தான். பாத்ரூம் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. உட்காந்து துணி துவைக்கிறதுலாம் இதுவாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நான் வந்து இங்கே வாஷிங் மிஷின் கூட வச்சுட்டுருப்போம், வாங்கி வச்சுட்டுருப்போம். ஏன்னா துணி துவைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாய்க்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ அதனால் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்லாம் இருக்குங்க, இல்லை ப்ளக் பாயிண்ட் அந்த மாதிரிலாம். பட் வந்து இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, வைக்க முடியாது. அது ஒரு தான் இந்த வீட்டில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, புது பாத்ரூம் தானே எல்லாமே. ஸோ இப்போ கோணிலாம் அலசி போட்டேன். எல்லாம் ஊருக்கு கிளம்புறமே வீடெல்லாம் துடைச்சிட்டு அலசி போட்டு அது இருக்குது, அதை எடுத்து போய் காய வைக்கணும். ஸோ பாத்ரூம்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே இதுவாக இருக்குது. பட்டு என்ன சொல்கிறது, குட்டியாக இருக்குது. துணி துவைக்கிறதுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. மாடியில் போய் துவைங்க அப்படின்றாரு ஹவுஸ் ஓனரு. மாடியில் வந்து மங்கி அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து க்ளீனாகவே இல்லை, மாடியில் மங்கி அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்குது. ஸோ கிழக்கு வாசல் இதான் மெயின் என்ட்ரன்ஸ் சொன்னல. ஸோ அங்கேருந்து எப்படியே போனால் கிச்சனு. ஸோ அது வந்து அக்னி மூலை கிழக்கு என்ட்ரன்ஸு. இது வந்து ஈசானி மூலையில் என்ட்ரன்ஸு. நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ட்ரன்ஸு. சவுத் ஈஸ்ட் கார்னரு அக்னி மூலை, அங்கே கிச்சன் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் தென் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஒரு பெட்ரூம் தான். ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து பெட்ரூமு. ஸோ அது அந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே இந்த ஜன்னல் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், அது சொல்கிறேன். டாய்லெட் பாத்ரூம் இருக்கிறது வந்து நார்த் வெஸ்ட்டு, தட் இஸ் வாயு மூலையில் கரெக்டாக ப்ராப்பராக அங்கே தான் இருக்கணும் டாய்லெட் பாத்ரூம். ஸோ அதனால் அங்கே இருக்குது. ஸோ ஹாலில் ஷெல்ஃப் இருக்குது. ஸோ இங்கே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் பெட்ரூமு. ஸோ இது பார்க்கலாம். அப்படியே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இதுவும் அங்கேருந்து சேனல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தான். நம்ம ஹனுமன்ஜி இருக்கார். இங்கே கீச்செயின் மாட்டுறதுக்கெலாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அப்படியே போனீங்கன்னா ஸோ துணிலாம் கொஞ்சம் காயுது, இல்லை ஒரே ஒரு கொடி தான் இருக்குது. வெளியே மழை பெஞ்சுட்டுருக்கான சரியாக காயலை, அதனால் உள்ளே போட்டிருக்கேன் ஃபேன் காத்தில் காயன்ட்டு. இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலில் எல்லா ஜன்னலையுமே வந்து வெயில் காலத்தில் திறந்துக்கலாம். இப்போ மழை காலமாக இருக்கனால வின்டர் சீசன்னால் இந்த ஒரு ஜன்னல் மட்டும் திறப்பேன். இப்போ கூட மூடிட்டேன், ரொம்ப குளிராக இருக்குது.
ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு இதுலாம் அடிக்கல, சும்மா நானே ஒரு கயிறு கட்டிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, நம்மக்கிட்ட பீரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா சாயோட ஷூ இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லிப்பர் இருக்குது, அப்புறம் பார்சல்லாம் பண்ணிட்டு வந்தோம்ல அந்த பேக் இருக்கும், இது இருக்கும்ல கித்தான் பையங்க கோனிங்க மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகும். ஸோ அதெல்லாம் அது சேஃப்டியாக அங்கே வச்சுருக்க, திருப்பி என்ன ஷிப் பண்ணோன்னா யூஸ் பண்ணோன்றதுக்காக மேலே வச்சுட்டேன், கவரில் போட்டு மேலே வச்சுட்டேன். ஸோ இந்த ஷெல்ஃப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃபில் வந்து சாயுது, இது வந்து சாயுது, இங்கே வந்து என்னோடது. இப்போ நம்ம ஊருக்கு கிளம்புறதுனால தூசி என்ன தான் இங்கே உள்ளுக்குள்ளே எல்லாம் சாத்தி வச்சாலும் தூசி வருதா. ஸோ அதனால் பேக்கில் வச்சுட்டு துணி போட்டு மூடிட்டேன், அப்போ தூசி இல்லாமல் இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்தபோது அவ்வளோ தூசி இருந்தது எல்லாமே, அதனால் இதுதான். ஸோ அதனால் இந்த இடத்துல வேக்கண்ட்டாக இருக்கும் ஸ்பேஸு. ஸோ மேலேயும் காலியாக தான் இருக்குது. இது சாயோட ஃப்ரெண்ட்ஸு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அது மட்டும் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கு ஒரு சாய்க்கு ஒரு மெமரிஸாக இருக்கும்ன்ட்டு, மற்றபடி அவ்வளோதான். ஸோ கீழ் ரேக்கில் வந்து எதுவுமே கிடையாது. அம்மாவோட துணிலாம் ஒரு பேக்கில் இருக்குது, சாயோடது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வச்சுருக்கேன் துணிங்க, மற்றபடி அவ்வளோதான். இந்த பெட்டி ஒன்று இருக்குது, கீழே பெட்டி இருக்குது, அதே தான் நாங்கள் ஸ்டூல் மாதிரி அது மேலே பில்லோஸ் அடுக்கிப்போம். ஒரு 4-5 பில்லோ இருக்குது, அவ்வளோதான். இது எல்லாமே ட்ரெயினில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது வந்து சாமி படுக்கிறதுக்கு இப்போ மாலை போட்டிருக்கனால பெட்ஷீட்டு, அப்புறம் திக்கான ஒரு கித்தான் துணி மாதிரி இருக்குது, அதை தான் வந்து பெட்ஷீட்டாக கீழே போட்டு படுக்கிறாங்க. பாய் கிடையாது, 2 பாய் இருக்குது, அவ்வளோதான். இங்கே வந்து பாய் 2 வாங்கினேன், ஒரு பில்லோ வாங்கினேன். ஸோ அந்த பெட்டி மேலேயே அடுக்கிக்கணும், அவ்வளோதான். இங்கே ஸ்டூலு அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. இதுதான் ஓவராலாக பெட்ரூமு. இந்த கதவை பற்றி கண்டிப்பாக சொல்லி, சூப்பராக இருக்குது இந்த டோரு. நல்ல வுட்டு, இது கிடையாது, இது ஃபைபர் கிடையாது, வுட்டு தான். அதில் மேலே சன்மேக்கா போட்டு 3D எஃபெக்டில் இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த வீடு வந்து அவர் கண்டிப்பாக வந்து ஒரு எப்படி மைசூரில் இருக்க சிவில் இன்ஜினியர் வச்சு கட்டியிருப்பாங்க. ஏன்னா மைசூரில் ஆஸ் இட் இஸ் இப்படி தான் இருக்கும், அதே மாதிரி. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து கதவுக்கு பின்னாடி ஹூக் இருக்குது. ஸோ அங்கே வந்து சாயோட ஷர்ட்டு பேண்ட்டு அதெல்லாம் மாட்டிப்பான். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த இடத்துல தான் மாஸ்டர் பெட்ரூம்னு இருக்கணும். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது, அவ்வளோதான். இங்கே ஸ்க்ரீன் போடணும், இந்த ஆணி அறந்துடுச்சு, அதனால் என்னால் மாட்ட முடியல. அதனால் மாம்சம் வந்தால் தான் அதை ஆணி அடித்து ப்ராப்பராக ஸ்க்ரீன் போடணும். ஸ்க்ரீன் இருக்குது, அது கட்டி வச்சுன்னா அது அறந்துடுச்சு. ஸோ இது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மைசூரில் பெட்டெலாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் சென்னையில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இல்லை, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மைசூர்னா ஓவர் குளிர், பட் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு இருந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபர்னிச்சர்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சேரு 250 ரூபான்ட்டு வாங்கினோம், இங்கே கீழே ஒரு கடையிலே வாங்கினோம். அப்புறம் இந்த ஸ்டூல் வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம், மாம்ஸ் செஞ்சது இது. ஸோ இது எங்கே போனாலும் அழகாக ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். ஆனால் இது ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா உட்காரலாம், நல்லா எவ்வளோ வெயிட் இருந்தாலும் உட்காரலாம். அதுக்காக இது வந்து அப்படியே பிரிச்சிடலாம். மாம்ஸ் வந்து ஸ்க்ரூ போட்டு முடிக்கிருக்காங்க, அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளாங்க் வரைக்கும் எடுத்துகிட்டு, இது வந்து மைசூர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இருக்குது. நம்ம சென்னையிலையும் இந்த மாதிரி 2-3 பீஸ் மாம்ஸை வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து அவங்க பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அலுமினியம், அந்த ஆங்கிள் இது. ஸோ அந்த ஆங்கிளில் ஸ்க்ரூ கொடுத்து முடுக்கியிருக்காங்க மேலே பிளாங்க்கு. ஸோ இது நிறைய பேர் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குறீங்க, பட் இது வந்து கட்டுப்படி ஆகாது உங்களுக்குலாம். ஏதோ எங்களுக்கு ஓன் யூஸ்க்காக நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் ரேட்டு சொன்னால் கண்டிப்பாக அவ்வளோ விலையா அப்படின்வாங்க, அதனால் நாங்கள் வெளியே ஆளுக்கெலாம் செஞ்சு தரதில்ல, நம்ம வீட்டுக்கு வரைக்கும் செஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அந்த பிளாங்க்கு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஃபர்னிச்சர் கடையிலேருந்து பிளாங்க் வாங்கிட்டு வந்துட்டு கீழே அந்த ஆங்கிள்லாம் மாம்ஸே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அழகாக இது பண்ணது. இது கொஞ்சம் ஆங்கிள் வந்து மாறிடுச்சு, வேறு ட்விஸ்ட் பண்ணி ஏதோ கால் முடுக்கிட்டாங்க, அதனால் கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மைசூர்லேருந்து கிளம்பி வரும்போது டிஸ்மேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து அவசரமாக பண்ணாங்க, அதில் வந்து வேறு கால் மாறிடுச்சு. மற்றபடி இது சூப்பராக இருக்கும். இது லைஃப் லாங் தலைமுறையாக வந்து இந்த ஸ்டூல் யூஸ் ஆகும்.
ஸோ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணித்தரும். கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது லைஃப் லாங் ஜென்ரேஷனாக வரும். அந்த மாதிரி ஒரு இது. இந்த மாதிரி டேபிள் பண்ணியிருக்காங்க, ஸ்டூல் பண்ணியிருக்காங்க, ஸ்டூலு 2-3 பண்ணியிருக்காங்க, பெரிய ஷெல்ஃபு பண்ணியிருக்காங்க, ஒரு 4-5 ரேக் இருக்க மாதிரி ஷெல்ஃபு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வீட்டு யூஸ்க்காக பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, பட் கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அலுமினியம் வந்து கிலோ எவ்வளோ சொல்லுவாங்களே, எவ்வளோ தெரில, 250 300 தெரில இப்போது அலுமினியம். ஸோ வந்து இது செய்கிற ரேட்டெல்லாம் கூலிலாம் போட்டு சொன்னால் பொருளோட விலை, அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வரைக்கும் சொன்னாலே வந்து இவ்வளோவா, நாங்கள் வேறு வாங்கிக்கிறோம். ஸோ அதனால் இதை பற்றியும் சொல்லி ஆகணும். என்ன மாதிரி இருக்குது பாருங்களேன். வேலூர்லலாம் மைசூர் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஸோ இங்கே மரங்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய வீட்டுங்களில் பார்க்குறேன். டோர் நல்லா இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் டோரும் நல்லாயிருக்கு. உள்ளே இருக்க டோர்லாம் நான் பழைய வீட்டில் கூட இப்படி தான். இவ்வளோ அழகாக இருக்குல்ல. நல்ல ஃபினிஷிங்கு, நல்லா கார்விங், என்கிரேவிங் பண்ணி செம்மையாக இருக்குது. டோர் லாக் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு. ஃபினிஷிங் எவ்வளோ நல்லாயிருக்கு. பல இடத்துல ஒரு விண்டோவாக, ஹாலில் ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸில் அப்படியே வரும். ஸோ இங்கே வந்து பவுடர், பொட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். கண்ணாடி இருக்குது. ஸோ இந்த விண்டோ கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஆனால் ஒர்த்தாக இருக்குது. அப்படியே வெளியே போய் காட்டுறேன். ஸோ இது வெளுத்து போச்சு, வெளியே போட்டு. மைசூர்லேயே பாதி வெளுத்து போச்சு. சரி, இங்கே வந்து அதையே மாட்டிட்டேன். அலசி போட்டிருந்தாலும் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த வாசப்படி பா எல்லா வீட்டு வாசப்படிலையுமே இருக்குது. ஸோ நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டிய வேலைகளை ஜஸ்ட்டு ஒரே ஒரு டாட் மஞ்சளும் குங்குமம் மட்டும் வச்சுருவேன், அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல, சிம்பிளாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கூட டைல்ஸ் போட்டிருக்கு. ஏன்னா மங்கியோட அட்டகாசனா ரோடு ஓரத்துலேயே இருக்கனால கொஞ்சம் டஸ்ட்டு அப்பப்போ கழுவினே இருக்கணும். நேற்று நைட்டு தான் நல்லா கழுவி விட்டேன். ஸோ இங்கேயே அப்படியே ரோட்லேயே இது வருமா, நல்லா ஒரு வேடிக்கை பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கான பால்கனி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மாப்பு முறம்லாம் வச்சுருக்கேன். ஸோ அது இன்னொரு வீடு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கடைங்க இருக்குது, 3 கடை இருக்குது. ஸ்டெப்ஸ் இப்படி மாடி ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மாடி கூட ஈஸியாக தான் ஏற முடியும். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற முடியும். 3ஆவது மாடிக்கு போனால் தான் மொட்டை மாடி. ஸோ மங்கி போகிறாங்க பாருங்க, மங்கி போகிறாங்க. மங்கி இருக்கான் பாரு. கரண்ட்டு கம்பத்துலேயே இப்படி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ முன்னாடி இந்த வீடு அதுவும் இருக்குது, அங்கே இருக்குது. ஸோ அதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஹோம் டூர் பிடிச்சிருக்காங்க. பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஹோம் டூரு. அப்போது வந்து பால் காய்ச்சின அன்றைக்கி எடுத்தது. ஸோ அதோடு இப்போ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் சொல்லுங்கள். அடுத்த தடவை வரும்போது பண்ணுறேன். ஓகேவா? பாய். தேங்க்யூ. திஸ் இஸ் போனி ஃப்ரம் MGV Lifestyle and Kitchen.